ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம புது சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த தாத்தா ரொம்ப நல்லவராக இருக்கார், நான் என்ன கேட்டாலும் பண்ணுறாரு, ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கார். எந்த அளவுக்குன்னா அவரோட பேரனை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாரா. ஆனால் எனக்கு இது ஓகே தான். இந்த விஷயம் வந்து 6 மாதமாக ஓடிட்டுருக்கு. பட் எனக்கு ஓகே தான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னதுன்னா, ஹீரோயின் வந்து அந்த பையன், அதாவது அந்த பேரன் பையனை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். அது பேரன் யாரும் இல்லை, இந்த ட்ராமாவோட ஹீரோ தான். அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணலான்னு வரா. பார்த்தா ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, டே அந்த பொண்ணை பார்த்தியான்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைடா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறேன், டே அந்த பொண்ணு பார்த்தா உன்னோட ரொம்ப புவர் கேர்ள் மாதிரி இருக்குது, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு இருக்காது போல், ஆனால் நீங்கள் தான் உங்கள் ஸ்டேட்டஸ் பொண்ணு தவிர வேறு யாருமே மேனேஜ் பண்ணிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறான், அப்போ நீ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ரொம்ப அமைதியாகவே இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறான், இவன் வந்து நான் பண்ணிப்பேன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து அதுவும் கரெக்டு தான், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை முடிக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். யாருக்குன்னா ஹீரோக்கு தான். நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜ் அனுப்பிட்டு பஸ் ஸ்டாப் விட்டு வெளியில் வந்துட்டு ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கஃபேக்குள்ளே போகும்போது அப்போ அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறா. ஹீரோ மேலே இடிச்சிடுறான். ஹீரோ தான் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அது கண்டுக்காமல் உள்ளே போயிடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் எதுவுமே காதில் வாங்காமல் ஒரு ஃபோன்லேயே இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோ உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷாக்கறான். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை யாருன்னே தெரியாத பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு மோமோ கேட்குறா, எப்பா நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே முழிக்கிறான். முழிக்கும் போது தான் இவ சொல்கிறா, இவ தான்ப்பா உன் ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோக்கும் ஷாக்கு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷாக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயினை வந்து ரொம்ப புவர் கேர்ளு, அப்போ ரொம்ப அக்லியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஹீரோயினை பார்க்க ஒரு டால் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்டா உங்கள் தாத்தா இருந்தாலும் சூப்பர் தான்டா, ஒரு பொண்ணை பிடிக்க சொன்னால் டால் மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுருக்காரு, நீ எவ்வளோ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ, டே இருடா அந்த பொண்ணை எப்படிடா நான் மேரேஜ் பண்ணிக்கிறது, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. அப்புறம் ஹீரோயினும் பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா வந்து கேஃபே விட்டு வெளியில் போயிடுறாரு. ஆனால் இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மாவே இல்லாமல் ஹீரோவை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்குது, கண்டிப்பாக விட்டுறாதரா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் படிச்சுட்ருக்கா, அலாரம் வச்சுட்டு படிச்சுட்ருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. அலாரம் அடித்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து கேமர் மோடுக்கு போயிடுறா. அவள் செம்மையாக கேமிங் பண்ணுறா. அப்புறம் வந்து அவர் கேம் ஸ்ட்ரீம் தான் பார்த்துட்ருக்கா ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்ட்ரீம் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஆனால் ஹீரோ தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாது. அவளுக்கு அந்த ஸ்ட்ரீம் ரொம்பவே பிடிக்கும். அவள் அந்த ஸ்ட்ரீமை பார்த்துக்கிட்டே வேறு இருக்கா. ஹீரோயின் வந்து சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஃபோனை பார்க்குறா. என்ன இவன் இந்த பையன் இன்னும் மெசேஜ் பார்க்கவே இல்லை போலன்னு சொல்லிட்டு திரும்பியும் அனுப்பின மெசேஜை திரும்பியும் அனுப்புகிறான். எனக்கு இந்த மாதிரி இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மெசேஜை பார்த்தா அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த பொண்ணு என்ன சரியான தொல்லை பிடிச்ச பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் வந்து மேட்ச் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு வந்து நடுவில் வந்து மேட்ச் வேறு ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சிடறான் போல். ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் மேட்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அவன் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக ஏதோ ஒரு பொண்ணு பேப்பர் ஹார்ட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க, என்னடா
உனக்கு 2 ஆள் போல், உங்கள் தாத்தா ஒரு ஆளை பார்த்து வச்சுருக்காங்க, நீ காலேஜில் ஒரு ஆளை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, அவன் என் ஃபியான்ஸே, எனக்கு ஃபியான்ஸே இருக்கு, நான் எப்படி ஒரு ஆளெலாம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் அந்த பொண்ணை ஃபியான்ஸாவே மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவனுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுது, யார் இந்த மாதிரிலாம் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒன்று போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம கெஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கு. இந்த சைடு ஹீரோயினும் அதே அக்கௌண்ட்டை தான் பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு ஹீரோயினும் கேம்லாம் விளாண்டுட்டு தூங்க போயிடுறா. தூங்குனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயினும் கோஇன்சிடென்ஸாக அதே கெஃபேக்கு தான் போகிறான். அங்கே ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக அப்ரோச் பண்ணுறா. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு கோவம் வருது. கூட ஹீரோயினோட ஃப்ரெண்டு மோமோவும், ஏண்டி அவன் உன் ஃபியான்ஸே தானே, எதுக்கு இப்படி பண்ணுறான், உன் கூட தானடி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, யார் சொன்னா அவன் என் ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு, நான் அந்த என்கேஜ்மெண்ட்டை எப்போயோ கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கே என்னை பிடிக்கல, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான் அவன் ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணை தான் அவன் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த மோமோ சொல்கிறான், உண்மையாலே வாடின்னு கேட்குறா. அதுக்கு இந்த ஹீரோயினும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மோமோ சொல்கிறா, சரி உனக்கு உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்ல பையனா, செம்மையான பையனாக இருப்பான், அவன் அவனுக்கு கிடைப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மோமோ சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயின் ஒரு ஐ கான்டாக்ட் வேறு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பையன் ஒன்று கிடச்சா போதும், எனக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த மோமோக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு போல். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி அவங்க தாத்தா அரேஞ்ச் பண்ண பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டான்ப்பா, ஸோ ஹீரோ வந்து இப்போ சிங்கிளாக தான் இருக்கான், ஏன் நீங்கள் வந்து என்னை பற்றி நீங்கள் ஹீரோவோட தாத்தா கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா. ஸோ இந்த விஷயம் ஹீரோவோட தாத்தாவுக்கு போக ஹீரோவோட தாத்தா டக்குன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து ஹீரோன்னு, இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட தாத்தா கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த பொண்ணு சொல்கிறா, நேற்று உங்கள் ரூமுக்கு ஒரு ஜார் ஃபுல்லாக பேப்பர் ஹார்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்களே, அது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா, உன் ரூம் நம்பர் என்னன்னு சொல்லும்போது இவன் வந்து அவள் ரூம் நம்பர் சொல்கிறா. ரொம்ப ஆசையாக சொல்கிறா. ஏன்னா இவன் நினச்சிட்டா போல் ஹீரோ வந்து இவனை மீட் பண்ண வரப்போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னு டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, நேற்று பேப்பர் ஹார்ட்ஸ் அனுப்புனாங்க, என்னை கிண்டல் பண்ணிங்களா, அந்த பேப்பர் ஹார்ட்ஸ்லாம் வந்து இந்த ரூம்லேருந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கா, அந்த ரூமுக்கே திரும்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பர் ஹார்ட்ஸை ரிட்டன் அனுப்பிடுறான். அனுப்பிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரி இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவனோட தாத்தா கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணிட்டு 2 மணிக்கு திட்டும் போது இவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் இங்கே தானே இருக்கான்னு சொல்லி தெரியுது. ஸோ வெளில வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடான், உனக்கு என்ன தான் வேணும், ஓவர் ஆக்டிங் போட்டுருக்க, நீ டபுள் ஃபேஸஸாக இருக்க, நேற்று என்னன்னா மேரேஜ் கேன்சல்ன்ற, இப்போ வேறு பொண்ணு செட் பண்ணி வைக்கிற, உனக்கு மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்குப்பா, நீ எதுக்குப்பா தேவையே இல்லாமல் என்ன நோண்டிகிட்ருக்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை, அதுக்கப்புறம் நான் வேறு எந்த பொண்ணையும் செட் பண்ணி வைக்கல, நான் உன்கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணலாம் சொல்லிட்டு, உங்கள் தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் தாத்தாவோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு போகிறா. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து தெரியாமல் ஹீரோயின் கையில் இருக்கிற அவள் ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி கேக்கை வர தள்ளி விட்டுட்டு போயிடுவா. ஸோ இதை நினச்சி இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு அவள் பாட்டுன்னு போகும்போது திரும்பி பார்ப்பா. ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் நம்மளை லவ் பண்ணுறா போல, அதான் திரும்பி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் ஹீரோயின், என்னோட ஸ்ட்ராபெரி கேக்கை தள்ளி விட்டுட்டான் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே போயிட்டு அவள் கேம் விளாடும் போது அந்த சைடு ஹீரோ கூட மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. அது ஹீரோன்னு இவனுக்கும் தெரியாது, இது ஹீரோயின் அவனுக்கும் தெரியாது. இவங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உன்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அதுவா, ஒரு சைக்கோ இருக்கான், அவன் என்னோடய கேக்கை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் சொல்கிறத கேட்டு, என்ன இது, இந்த பொண்ணு சொல்கிறதுலாம் எதுவும் நம்ம கோஇன்சிடென்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க, இவன் கேட்குறான், உன்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்கும்போது ஹீரோவும், என்னோடய டேவும் மோசமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஒரு மெசேஜ் வருது. ஸோ இவங்க 2 பேரும் அதே நேரத்தில் ஒன்றா போகிறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட கேட்குறான் ஹீரோ, ஏதாச்சும் சொன்னியான்ட்டு. நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, தாத்தா வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, என்ன தான் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவரை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, தூங்கவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஹீரோ அங்கே போகிறான். இவருக்கு என்ன தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லா எல்லா தாத்தாவும் போல் இவரும் நடிக்கிறாரு உடம்பு சரியாத மாதிரி. ஹீரோ வந்து என்ன தாத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு நீ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுற, இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கண்ட மணிக்கு திட்ட, இரு தாத்தா உனக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் தான் வந்து பாசமாக பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஊட்டி விடுறா. இதெல்லாம் இவன் பார்த்துட்டு, வா ஹீரோயின் என்ன இவளும் நல்லா பார்த்துக்கிறாளே நம்ம தாத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பட் ஹீரோயினுக்கு இவன் பார்த்துட்ருக்கான்லாம் தெரியாது, அவள் பாட்டினை ஓட்டிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெளியில் வந்துட்டு அந்த சர்வன்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, எப்பா நீ ஃபாரினுக்கு போயிட்டீல, அப்போ யாருமே இல்லை, நான் தான் உங்கள் தாத்தாவை பார்த்துட்டு இருந்தேன், அப்போது இந்த பொண்ணு தான் வந்து அப்பப்போ இந்த தாத்தா கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசிட்டு இந்த தாத்தாவை நல்லா கேர் பண்ணிப்பா, இவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ஸோ அதனால தான் உன்னை வந்து அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி அவர் சொல்கிறாரு, உன் நல்லதுக்கு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோவுக்கு புரியுது, இவன் இந்த ஊரில் இல்லாத நேரத்தில் ஹீரோயின் தான் ரொம்ப பாசமாக பார்த்துருக்கான் போல் அவரோட தாத்தாவை. தாத்தாக்கு நல்லா கேர்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் சொல்கிறேன், சரி இந்த மாதிரி நானே டெய்லி வந்து ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குப்பா, கண்டிப்பாக இந்த பொண்ணை கெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரே காரில் தான் இப்போ போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, என்னடா இது இவன்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்க, இவனுக்கு ஆனால் நம்மளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியர்டாகவே இவ யோசிக்கிறா. இவள் வர்றதுக்கு முன்னாடி இவள் வீசாட் ஐடியை வந்து ஷேர் பண்ணியிருப்பா அந்த பிளேயர் கூட. அந்த பிளேயரில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் போல். ஸோ அவன் வந்து ஹீரோயினோட வீசாட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறான். ஸோ பண்ணிக்கிட்டு அவன் வந்து சேட்லாம் பண்ணுறான், ஹீரோயின் இந்த சைட் சேட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஃபோனே பார்த்துட்ருக்கிறத பார்த்த ஹீரோ வந்து அவன் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடறான். பார்த்துட்டு சிரிக்கும் போது ஹீரோயின் நினைக்கிறா, அப்பா இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சு, ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விட்டால் தான் தெரியுது அவன் வந்து டிக்டாக் ரீல்ஸை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ டப்புன்னு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சரியான சைக்கோவாக இருப்பா போல். வந்து சீட் பெல்ட்டே போடாமல் வந்து பிரேக் அடிச்சுன்னே முன்னாடி போய் டப்புன்னு விழுறா. ஸோ அப்போ ஹீரோ வந்து டிரைவர் பிடிச்சி திட்டுறாரு, என்னப்பா ஒழுங்காக ஓட்ட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது ஹீரோயினும் சீட் பெல்ட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹீரோ நிற்க சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்பில் போய் கேக்லாம் வாங்கிட்டு வரான். வந்துட்டு அவன் அப்படியே உட்காந்துக்கிறான். ஹீரோயினுக்கு பொருள், என்னடா இவன் இந்த நைட்டில் போய் கேட்கலாம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நெக்ஸ்ட்டு இவன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கூப்பிட்டு, இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இவனுக்கு ஷாக்கு, என்னது இந்த கேக் எனக்காக வாங்கினி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் உன் கேக்கை தள்ளி விட்டேன்ல அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் பொண்ணு பார்க்குறா. இவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறது. ஸோ அதனால் அவள் ஏதோ ஒரு பிளான் போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி, இவன் கேக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேக் வாங்கி கொடுத்தா தெரில. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா நின்றுட்டு இருக்கும்போது ஃபயர் ஒர்க்ஸ்லாம் திடீர்னு நடக்குது. ஹீரோயின் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இவன் மனசுக்குள்ளே ஏதோ தெரியுது, இவனுக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருச்சு போல். ஸோ இவன் ரூமுக்கு வந்தோடனே இவன் ரூம் வச்சுலாம் கேட்குறாங்க, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கே தெரில என்னதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க, யாரடி உனக்கு பிடிச்ச கேக்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் அந்த கேக்கை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கும் என்னமோ தோணுது, இவனுக்கு என்ன நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சா, இல்லை அவனுக்கு பணக்கார பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா.
இவ இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸில் என்னதுன்னா, ஹீரோவும் அந்த ஹீரோயின் பொண்ணும் அந்த கெஃபேல பேசிகிட்டு இருக்கிறத யாரோ ஃபோட்டோ எடுத்து இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கப்புள்ஸ் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதானே இவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும், இந்த பணக்கார பொண்ணு ஹீரோனை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயினுக்கு ஹீரோயின் ஏதோ பிடிக்காது போல். அவள் ஹீரோனை வந்து கொஞ்சம் இதுவாகவே பார்க்குறா. இந்த சரி ஹீரோ இந்த நியூஸ் பார்த்து என்னடா எனக்கே தெரியாமல் எதெல்லாம் பரப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா இப்போ தான் ஒரு பொண்ணோட வந்தேன், அதுக்குள்ளே நியூஸ்லலாம் நீ வேறு யாரோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்து அவன் கம்ப்யூட்டரில் ஏதோ கோடிங்லாம் போடுறான். இவனுக்கு ஏதோ பிடிக்கல போல் அந்த ஹீரோயின் பொண்ணை. கால் பண்ணிட்டு அந்த ஹீரோயின் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதே நேரத்தில் ஹீரோயினும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோடய தாத்தாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், நீ வரியா இந்த நேரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்னது இந்த நேரத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஹீரோயினோட பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு கடுப்பு, அட பாவி இதை பார்க்குறதுக்கு தான் என்னை கூப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பில் இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து டப்புன்னு அந்த ஹீரோயின் பொண்ணு பிடிச்சி செம்மையாக திட்டுறான். யாரை கேட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் நீ பரப்புற, எனக்கே தெரியாது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ பரப்பி விட்டுருக்கு, கொஞ்சம் அறிவாச்சும் உனக்கு இருக்கா, என்ன இருந்தாலும் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேளு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா முதல்ல அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லி தொலை, சொல்லாமலே நீ இது பண்ண அது பண்ணன்னு சொல்லிட்டு நைன்ட்டு என்னென்னமோ பரப்பி விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு என்னமோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு புரியுது இதெல்லாம் வந்து இவ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் வேணுமே இந்நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீ வந்துட்டியா சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வா நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஆக்டிங் போடுறான். ஐயோ லேட் ஆயிடுச்சே, சரி நீ உன்னோட ரூம்க்கே போ, இந்த இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ, ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த கேமில் அவள் வீச்சாட்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பான்ல, அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறா. நீ என்ன பண்ணுற அவன் கேட்கும்போது இவன் சொல்கிறான் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அவனும் ஃப்ரூட்ஸ் ஃபோட்டோலாம் அனுப்பி நானும் அதே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன், என்ன கோஇன்சிடென்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட பயோவை பார்த்தேன், நீயும் நானும் ஒரே காலேஜ் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஹீரோக்கிட்ட சொல்கிறான், டே இந்த பொண்ணு அதாவது நம்ம கூட கேம் விளையாடலாம், இந்த பொண்ணு நம்ம காலேஜ் தான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக பேச ஹீரோக்கு இது பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு டவுட்டாக இருக்குது ஹீரோயின் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அவளோட ரூம்மேட் வந்து கத்துறா, ஐயோ போச்சு நீ 100 மீட்டர் சொல்லிட்டு ஒரு ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிடல, இப்போ அது 5 கிலோமீட்டராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஐயே எனக்கு 100 மீட்டர் ஓடுறதே பெரிய விஷயம், என்னது 5 கிலோமீட்டர்ஸா அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் அவள் ரூம்மேட் ஃப்ரெண்டு சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோயின் தான் ஏதோ மாற்றிருக்கா போல், ஹீரோயின் வந்து ஆல்ரெடி 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கா, ஸோ அதனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து 5 கிலோமீட்டர்ஸாக இந்த காம்படிஷனை மாற்றிட்டா அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, நேற்று நடந்த விஷயம் ஞாபகம் வருது, கண்டிப்பாக இந்த ஹீரோயின் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்ல, அவகிட்ட என்ன தான் கெஞ்சி கூத்தாடினாலும் அவன் இந்த 5 கிலோமீட்டர்ஸை 10 மீட்டர்ஸாக மாற்ற போகிறது கிடையாது, 100 மீட்டர்ஸாக மாற்ற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறா. ஸோ வந்து யோசிக்கிறான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, மேட்ச் இது காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும், நீ அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் அங்கே வந்துடுறா. வந்துட்டு அவள் அங்கே நின்றுட்டு இருக்கும் போது இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவே இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி நசன்னு ஏதாச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு கண்டுக்காமல் இருக்கா. நெக்ஸ்ட் அவள் ரெடி ஆகிட்டு அவளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ நான் ஒரு 50 மீட்டர்ஸ் நான் ஓடினாலே வந்து மயக்க போட்டு விழுற ஆள், நானே குச்சி மாதிரி இருக்கேன், எப்படி நான் ஓட போகிறேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ ஓடுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு வரும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டே உன்னோட ஃபியான்ஸே ஓட போகிறாடா அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவளா, அவளே குச்சி மாதிரி இருக்கா, அவள் எப்படி ஓடுவா அப்படின்னு சொல்லும்போது, அவள் தான் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது இவன் நம்பவே மாட்டேங்கிறான். அப்போ தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட பேர்லாம் சொல்கிறாங்க. ஹீரோயினோட பேர் வந்துனே தான் நம்புறான். ஐயையோ! ஹீரோயின் இருக்கா போலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் ஓடுறா, ஓடுறா, ஓடுறா. அவள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவா ஓடுறா. அங்கே ஓடுறதுலேயே அவள் தான் லாஸ்ட்டில் வரா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறா, இந்த பொண்ணு தோத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு லாஸ்ட்டு செகண்ட் கூட போக மாட்டேங்கிறா. அவள் லாஸ்ட்லேயே தான் இருக்கா. ஸோ இதை பார்த்து இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஐய இந்த பொண்ணு தோத்துரும், நம்மளுக்கு தான் இங்கே இருந்தால் அசிங்கம் சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகலான்னு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயின் வந்து அவள் ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறா. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடாக ஓடுனா எனர்ஜி காலியாயிடும்ல. ஸோ அவள் கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறா. வந்துட்டு அந்த காம்படிஷன்லேயும் ஜெயிச்சுட்டு அவளுக்கு அந்த ப்ரைஸ்லாம் கிடைக்க இங்கே இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா எப்போவுமே அவள் தான் ஜெயிப்பா இந்த ரன்னிங் காம்படிஷனில். பட் இந்த டைம் ஹீரோயின் ஜெயிக்கும் போது இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. இந்த சைடு ஹீரோக்கு ரொம்ப பெருமையாயிடுது. என்னடா இவ ஜெயிச்சிட்டாலே, பள்ளி மாதிரி இருந்தாலும் சூப்பராக ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறா, நான் உங்களுக்கு இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனான். பட் அவனுக்கு வந்து என்னமோ தடுக்குது. ஸோ அவன் அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்னடா உன் ஃபியான்ஸை ஜெயிச்சிச்சு, எங்கேயாச்சும் வெளியில் லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போறியா சொல்லி கேட்கும்போது இவன் காதலே வாங்காமல் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோதான், பையன் மென்டல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட உட்கார சொல்லிட்டு, எனக்கு ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போகிறா. வெளியில் போய் பார்த்தா அங்கே ஹீரோ இருக்கான். ஹீரோ இருக்கும்போது, ஹே வாட் அ கோஇன்சிடென்ஸ், நீ இங்கே தான் இருக்கியா? ஆனால் என்ன, எனக்கு வந்து ரூமே இல்லை, நான் ரூமே புக் பண்ணல, இங்கே வந்து நான் அப்படியே கொஞ்சம் வந்துட்டேன், நான் எதுவுமே புக் பண்ணாமல் வந்துட்டேன், நீ ரூம் புக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள மட்டும் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினால் முடியாதுன்னு சொல்ல முடியல. ஓகே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஹீரோ வந்து சரி என்னோட 2 ஃப்ரெண்டை மட்டும் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம கிண்டல், என்னடா இவன் உன் பின்னாடியே சுற்றுறான், ஓஹோ அப்படி போதோ கதை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவனை பார்த்து எனக்கு வெறும் பேர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்ச டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியும், இது எதுவுமே தெரியாது, இவனை நான் எப்படி நம்புவேன், இவனெல்லாம் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெத்தாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, இவனை பற்றி ஒன்றுமே தெரியாது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா இவன் கரெக்டாக சொல்கிறானே சொல்லிட்டு தண்ணியை துப்ப பார்க்குறா. அப்போ அங்கே ஒரு கேரக்டர் வருது, அவன் பேர் ஜின் வந்துட்டு சும்மாவே இல்லாமல் ஹீரோயினை வந்து பிடிச்சி ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்ன இவன் இப்போ வந்து ஓவராக ஃப்ளர்ட் பண்ணுறானே சொல்லிட்டு கடுப்புலேயே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜின் என்னெல்லாம் பண்ணுறான்னா ஃபிஷ்ஷில் இருக்கிற மீட்ஸை தனியாகவும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த முள்ளெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான், சிக்கனில் இருக்க போனை தனியாக பிரித்து கொடுக்குறான், எல்லாமே இம்ப்ரெஸ் பண்ணுறான். ஹீரோயின்கிட்ட கொடுக்கும்போது ஹீரோயின் எனக்கே அது எல்லாத்தையும் பண்ண தெரியும், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு கேரிங் தான், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மூவி போகிறதுக்கு 2 டிக்கெட் இருக்குது, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது திரும்ப ஹீரோயின் வந்து நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லணும்னு நினைக்கிறா. பட் அவளால் சொல்ல முடியல. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் பிஸியாக இருக்கா, அவளால் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினுக்கு பதிலாக சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஆமாம் நான் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போது இந்த ஜின்னுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏய் நான் உன்கிட்ட தானே கேட்டேன், அவன் பதில் சொன்ன நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் சொல்லும் போது ஐயோ நான் ஆளை விடுங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளில போயிடும்.
நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வெளில வந்து பார்த்தா, அங்கே அவளோட அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மா வந்து ஹீரோயின் பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. கூட ஒருத்தன் வரான். இவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா தான். ஸோ ஹீரோயினோட அப்பா ரொம்ப பணக்காரர்னால ஹீரோயினோட அம்மா வந்து அவர் கூட போயிருப்பாங்க. ஸோ கடைசியாக ஹீரோயின் பார்த்து நல்லா பேசின நாள் வந்து இன்னைக்குனா ஹீரோயினோட உண்மையான அப்பா இறந்து போன நாள் அன்னைக்கு தான். அதுலேருந்து ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின்கிட்ட செம்மையா எரிஞ்சு எரிஞ்சு தான் பேசுவாங்க. ஸோ ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு தெரியுதுல்ல, நீ ஹீரோயினை விட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் எதுவுமே பண்ணல, ஹீரோயினுக்கு பிடிக்கும்னா அவள் ட்ரை பண்ண சொல்லுங்கள், நான் எதுவுமே பண்ணல, ஹீரோவுக்கு பிடிக்கல அவளை, ஸோ அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் லூஸு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் செம்மையாக திட்டிட்டு போகிறா. ஸோ இவளுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையே வந்தது. ஏன்னா இவங்க அம்மா அப்போ கூட வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பாவம், அவளுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்குல்ல, உனக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு தான் வந்து ஹீரோவை பிடிச்சிது, நீ தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, பார்த்தீங்களா, ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொந்த பொண்ணை மறந்துட்டு அவரோட பொண்ணை தான் நீங்கள் உண்மையான பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஹீரோயின் உங்களுக்கு சொந்தமான பொண்ணு மாதிரி ஆயிட்டால, நான்லாம் வந்து ஒரு ஆளாகவே நீங்கள் மதிக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டமாக வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அங்கே டீயோ என்னமோ குடிச்சிட்ருக்கும்போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவளோட பர்த்டே அன்னைக்கு அவங்க அம்மாவை மீட் பண்ண போயிருப்பா. அவங்க அம்மா செம்மையாக திட்டி விட்டுருப்பாங்க, யாரை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த நீ ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி என் பர்த்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, உன் பர்த்டேவாக இருந்தால் என்ன, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்க. இதை போய் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இவன் அந்த வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வரான். வந்துட்டு, என்னாச்சு, எதுக்கு நீ சோகமாக இருந்த, யாருக்கிட்டேயும் சொல்லாமல் எதுக்கு நீ அந்த இடத்த விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நசுன்னு கேள்வி கேட்கும்போது, நீ தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. உனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு சொல்லு, நான் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுடுறான். கத்தி விட்டதுக்கப்புறம் ஹீரோவும் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாயில்டு எக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு நீ ரொம்ப வருத்தமாக இருக்கே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த நாள் அன்னைக்கு நம்ம வீசாட்டை ஷேரே பண்ணிக்கலையே, ஏன் நம்ம வீசாட்டை ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, கன்ஃபார்மாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளோட வீசாட் ஐடியை கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ நல்லா ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதே ஐடி தான் அவன் ஃப்ரெண்டும் வந்து புலம்பிகிட்ருப்பான், அந்த பொண்ணு அந்த கேம் விளையாடுற பொண்ணு நம்ம காலேஜ் தான் சொல்லிட்டு. அது ஹீரோயின் தான் இப்போ ஹீரோவுக்கு தெரிய வந்துருச்சு. ஹீரோயின்கிட்ட ஹீரோ வந்து பாயில்டு எக்கு கொடுத்துட்டு, இதை மூஞ்சில் கொஞ்சம் தடவிக்கோ, அப்போ தான் வந்து உன் மூஞ்சு வந்து அழுந்த மாதிரி தெரியாது, நீ வந்து நார்மலாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ச்சே, இவன் வந்து என்னை கேரிங்காக தான் பார்த்துட்டு இருந்திருக்கான், நான் தான் ரொம்ப திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளில வரா. ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில வரும்போது அப்போ அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ ஹீரோ விஷ் பண்ணுறான் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேட்குற, உனக்கு எப்படி என் பர்த்டே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவோட தாத்தா ஹீரோயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹீரோக்கு அனுப்பும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட பர்த்டேவை நல்லா நோட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதனால தான் நான் வந்து உனக்கு விஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவளும் அவளோட ரூமுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மாவாக இருப்பாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, என்ன வெளியில் ஃபயர் ஒர்க்ஸு, ஹீரோ கூட வர கையில் முட்டை இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது, நீ போங்கடி வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவள் தூங்க போகலான்னு இருக்கும்போது அவள் கையில் ஒரு டிக்கெட் இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு வந்து ஏதோ கான்சர்ட் மாதிரி நடத்துகிறாங்க போல். இதுக்கு வந்து ஹீரோவை இன்வைட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு யோசிக்கிற இன்வைட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது ஹீரோவும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து கேம் விளாட்றான். ஏன்னா இவனுக்கு தெரியும்ல யார் கூட இவன் கேம் விளாட்றான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே அவன் வேணுமே கேம் விளாட வரும்போது ஹீரோயினும் வந்து ஜாலியாக விளாட்றாங்க. இவங்க 2 பேரும் விளாண்டு முடிச்சிடுறாங்க.
சரி நேரில் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவ சொல்லல. சரி இந்த கேமிங் பையனா நம்ம இருக்கோம்ல, நம்மக்கிட்டயாச்சும் சொல்கிறாளா சொல்லிட்டு கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் அவளோட விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டெப் டாட்டரை தான் பிடிக்கும். என்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ கவலைப்படாத ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நெக்ஸ்ட்டு சீன் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து அந்த ஹீரோவோட தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. போனதுக்கப்புறம் அவங்க வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஹீரோயின் வந்து சொல்லிடலான்னு இருக்கா, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், எங்கள் 2 பேருக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருக்கும்போது, அங்கே ஹீரோ சும்மா இல்லாமல் ஹீரோயினை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். தடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்காக கேக்கெல்லாம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே விஷலாம் பண்ணுறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. என்ன நம்மளை இவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுது, என்ன இவன் உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சைடு ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருப்பாள், அந்த பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. இவங்க ஜாலியாக பாட்டு பாடிட்டு என்ஜாய்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போது ஹீரோயினை கிண்டல் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு கேங் இருக்குது. ஹீரோயினோட சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு மோமோ வேற இருக்கா. இவளுக்கு ஹீரோயினை பிடிக்காது. ஏன்னா ஹீரோக்கு இவளை பிடிக்கும்ல, ஸோ அதனால ஹீரோயினை பிடிக்காது. ஸோ இவங்க வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஆகலை. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு பில்போர்ட் கேம்ஸ் விளாண்டுட்ருக்கா. அங்கே விளாண்டுட்ருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கிண்டல் பண்ணுறாங்க, இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் விளையாட தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சூப்பராக விளாட்றா. இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், எப்படி நீ இவ்வளோ சூப்பராக விளாட்றன்னு சொல்லும்போது, அதுவாப்பா நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பாரில். ஸோ அங்கே வந்து தனியாக வரவங்க கூடலாம் நான் வந்து இந்த கேம் விளையாடுவேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது கோச்சாக கூட இருந்திருக்கேன் இந்த கேமுக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு விளையாட வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது, சூப்பராக விளையாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் போக, அப்புறம் அங்கே வந்து மோமோவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை எப்படி ரசிக்கிறான்னு சொல்லிட்டு. என்னாச்சு, அந்த பொண்ணு தான் அவ்வளோ ஏழையாச்சு, எப்படி இவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோ கேட்டுடுறான். கேட்டுட்டு ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு வருது. பட் அந்த மோமோவை எதுவுமே சொல்லாமல் போயிடுறான். மோமோக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் தான் விளையாடுறாங்க. விளையாடும் போது ஹீரோயினுக்கு ஒரு டேர் வருது, அதாவது அவங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பர்சனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆப்போசிட் ஜெண்டர் தான். ஸோ லெஃப்ட் சைடில் கரெக்டாக நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டேர் பண்ணுறதுக்கு பதிலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஏன்னா அவளோட ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்கில் இருக்கும்போது ஹீரோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் திரும்பி விளையாட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கார் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வந்து இவனை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னா நம்ம தூங்குற மாதிரி ஆக்டிங் போடுவோம்னு சொல்லிட்டு அவள் தூங்குற மாதிரி ஆக்டிங் போடலான்னு பார்த்தா உண்மையாலே தூங்கிடுறா. ஹீரோவும் வந்து இதை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளை தூக்கிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணும்போது தான் அவன் யோசிக்கிறான், இது தப்பு, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். பட் அவனால் அவனே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா 3-4 வாட்டி ஷவர் பண்ணுறான் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. பட் அவனால் சுத்தமாக முடியல. காலையில் ஆகிடுது. காலையில் ஹீரோயின் ஏஞ்சிட்டு ஹீரோவை தேடும் போது ஹீரோவுக்கு கோல்டே வந்தது. ஏன்னா அவன் நிறைய வாட்டி ஷவர் பண்ணதுனால. ஸோ அந்த கோல்டே என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறான். இந்த உன் பர்த்டேக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா வாழ்க்கையில் யாருமே கிஃப்ட் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த கிஃப்ட்டை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவன் வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா இருக்குது, போல்ரைட் கேமரா இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அஃப்கோர்ஸ் திரும்பி கிண்டல் பண்ணுறாங்க, பாடுறா கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு திரும்பியும் இவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்னதுன்னா, ஹிரண் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா, அதில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இவ்வளோ ஓகே சொல்லிடுறா. ஓகே சொல்லிட்டு இவள் கேம்லாம் விளையாடுறா. கேமில் வந்து ஹீரோனே தெரியாமல் ஹீரோக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா.
அப்போ வந்து ஹீரோயினோட ரூம்மேட் வந்து இங்கே பாரு ஜின்னு உனக்காக கீழே என்னமோ பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் போய் பார்த்தா அங்கே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வேறு இருக்காங்க. ஸோ இந்த ஜின் என்ன பண்ணுறான்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் கேண்டில் வச்சு பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்னை லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து என் ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் இப்படி பண்ணுற இவ்வளோ நாள் உன் பின்னாடி சுற்றுறேன்னு தெரியுதுல்ல எதுக்கு இப்படி என்னை ரிஜெக்ட் பண்ணுற இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னப்பா உன்னை ரிஜெக்ட் பண்ண என்னை இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணும்போது அப்போ அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். ஒரு நோ சொன்னால் ஒத்துக்கோ எதுக்கு நீ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற நோனா நோ தானே எதுக்கு நீ அவங்கள சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுற இதனால தான் அவள் வந்து உனக்கு அக்செப்டே பண்ணல இந்த ரீசன்னால எந்த பொண்ணுமே உன்னை அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்னு வா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க 2 பேரும். ஸோ ஹீரோ இப்படி பண்ணதே இல்லை எந்த பொண்ணுக்காகவும். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக என்னப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது ஹீரோ அதெல்லாம் காதிலே வாங்கிக்காமல் அவன் பாட்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ தான் வந்து அந்த ஹீரோயின் அரேஞ்ச் பண்ண பார்ட்டி போல் ஹீரோயினுக்கு போகவே மனசு இல்லை. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல வந்து எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இவளும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. அப்போ அவள் ஃபோனில் வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க போல். இவள் அதை அக்செப்டே பண்ணல. அவளுக்கு என்னென்னா அவங்க அம்மா கிட்ட பேசினா அவள் மூடெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு அவள் வந்து அட்டென்ட் பண்ணாமல் இருக்கா. அவங்க அம்மா வந்து இப்போ நீ ஃபோன் எடுக்கல உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயின் அதை எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இதை வந்து ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகும்போது பின்னாடி இந்த ஹீரோயினும் போயிட்டு அவள் என்ன கோவம் வந்ததுன்னு தெரில. நீ எப்படி ஹீரோவை இப்படி பண்ணுவ எப்படி நீ ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயினும் டப்புன்னு கீழே விழலாம் சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். காப்பாற்றினதுக்கப்புறம் அவன் கையில் அடிபட்டுருது. ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறான். உன்னை எனக்கு பிடிக்கலன்னா நீ எதுக்கு மற்றவங்கள பிடிச்சி அடிக்கிற உனக்கு என்ன தானே நீ பிடிச்சி திட்டணும் எதுக்கு நீ இவ்வளோ ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். இவன் கையில் அடிப்பட்டது ஹீரோயினும் பார்த்துட்டு அவன் அமைதியாகவே இருக்கா. நெக்ஸ்ட் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரில. டக்குன்னு ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டு விட்டுட்டு உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பியும் வந்து யாரோ வந்து டோரை தட்டுறாங்க. இவனுக்கு வந்து பயமாயிடுது இவன் ஃப்ரெண்ட்ஸோ யாரோன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயினை ஒளிய சொல்லிடுறான். ஒளிஞ்சதுக்கப்புறம் கதவை திறந்து பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயினும் வந்து ஹீரோ கையில் அடிபட்டுறதுக்கு பார்த்துருப்பா போல். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து எடுத்துகிட்டு வந்து ஹீரோவுக்கு வந்து மெடிசன் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவோட கையில் அந்த பிங்க் கலரில் பேண்டேஜ் இருக்கும். இவளுக்கு தெரிய வந்திருக்கு ஏதோ பொண்ணு தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஓகே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான் அந்த இடத்த விட்டு. இவளுக்கு புரிஞ்சிடுது ஹீரோ என்ன தான் இருந்தாலும் இவகிட்ட வரமாட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வெளில போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்போ நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவள் ஃபோனை பார்க்குறா. ஃபோனில் அத்தனை ஃபோன் கால் வந்திருக்கு. இதை பார்த்தா ஹீரோ சரி நீ ஃபோன் பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்கக்கிட்ட பேசவே பயமாக இருக்கு அவங்க என்னை பிடிச்சி செம்மையாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் அவங்க உன்னை பிடிச்சி திட்டினா நீ பதிலுக்கு திட்டுட்டு நான் இயர்பாட்ஸ் போட்டிருக்கேன் நீ பாட்னு என்ன மனசில் ஏதோ காத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்னு ஜாலியாக ஏர்பாட்ஸ் போட்டுக்கிறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி செம்மையாக திட்டி விட்டுறான். அவங்க அம்மா எடுத்துன்னே சொல்கிறாங்க என்ன நீ ஹீரோயின் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முதல்ல என்கிட்ட என்ன பண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட அதுக்கப்புறம் அவள் அழுக ஆரம்பிச்சிடா. ஏன்னா கடைசியாக அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்கள் ஹீரோ வந்து இதுக்கெலாம் அழுகாத இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணி விடுறான். ஹீரோயினும் வந்து அவள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்ருக்கான். அப்படியே அவங்க இந்த நைட்டை வந்து குடிச்சிருப்பாங்க போல். ஹீரோயின் குடிச்சிட்டு ஹீரோ மேலே அப்படியே டப்புன்னு விழுந்துடுறா. ஹீரோ தான் வந்து பத்திரமா எடுத்து பெட்டில் படுக்க போடுறான். ஹீரோயின் காலைல ஏஞ்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஐயா ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுருப்பா போல். அவள் மாஸ்க் போட்டு வேலை செஞ்சுருப்பா போல்.
அந்த ஹோட்டலில் ரொம்ப பணக்காரங்க தான் வருவாங்க. ஸோ அவங்கலாம் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு கண்ட மேனிக்கு திட்டி விட்டுடுறா. இதை பார்த்து ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இதெல்லாம் வந்து ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு புரிய வருது இது வந்து டெஸ்டினி. ஸோ ஹீரோயின் என் கூட தான் சேரணும்னு ஆல்ரெடி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணோட இம்ப்ரெஸ் ஆனேன்னா அது ஹீரோயின் தான். ஸோ இதுலேருந்தே எனக்கு என்ன தெரிய வருதுன்னா அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து வருத்தமாக உட்காந்துட்ருக்கா. அப்புறம் தான் அவள் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த கேம் விளாட்றவங்கிட்ட. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். யார் இந்த பையன் சொல்லிட்டு எனக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். ஸோ இவளுக்கு ஷாக், என்னது ஹீரோவோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஹீரோவும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறா, இவ்வளோ நாளாக நம்ம தான் வந்து கேம் விளாண்டுருக்கோம், நம்மளுக்கே தெரில பாரு நம்ம சரியான சோல்மேட்டு டெஸ்டினி இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுறான். ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு என் தாத்தா எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா முன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நீ ரொம்ப காமாக இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க. நான் என் கூட பழகின பொண்ணுங்கள்லாம் வந்து நான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. பட் நீ வந்து எனக்கு நீ வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீ விலகி போன. எனக்காக எதுவுமே ட்ரை பண்ணல. நீ எனக்கு பவுண்ட்ரிஸ், நீ வந்து என்னை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க விட்ட. ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ண. எனக்கு அது உன்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்சிது. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இவளை என்ன சொல்கிறேன்னா, ஓகே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.